ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் HTML அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் செக்ஷனில் டைட்டில் பார் கொடுத்து டைட்டில் பாரில் டைட்டில் செட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அதே இதை பாடி டேக்கில் என்னோடய இன்ஃபர்மேஷனை டைப் பண்ண போகிறேன். இப்போ பாடி டேக்கை நான் டைப் பண்ணி ஜஸ்ட் நான் பாடி டேக்கில் ஒரு பேராகிராஃப் டேக் மட்டும் போட்டு ரிடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இப்படி தான் என்னோட கண்டென்ட் இருக்க போகுது. இதை நான் வெப்பேஜில் போயிட்டு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும் போதே நான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு எனக்கு வரும்போது அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி டேக்கை டைப் பண்ணி பாடி டேக்கில் இருந்து நான் என்னோட ப்ராசஸை டைப் பண்ண போகிறேன். இப்போ பாடி டேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்குமே என்னோட பேக்ரவுண்ட் கலர், என்னோட பாடிக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் செட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காகவும் என்னோட டெக்ஸ்ட் கலர் எல்லாமே ஒயிட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். இதுதான் ஒரு பேக்ரவுண்டில் எப்படி நம்ம கலர் செட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதே மாதிரி இப்போ பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்த சின்டாக்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு இமேஜ் ஃபைலை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறதுல URL அப்படின்னு நம்ம கொடுத்து அதில் டபுள் கோட்ஸ் கொடுத்து அசட்ஸுங்கிற ஃபோல்டரில் 1.png இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் பேக்ரவுண்டில் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ அதோட வித்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிருக்கு. இதில் நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டியாக பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு அது ஒன் டைம் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த இமேஜ் வந்து ஒன் டைம் தான் இருக்கும். இல்லை, அதுலேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் ரிப்பீட் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸ் ஆக்சஸில் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா? அதே இது ரிப்பீட் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒய் ஆக்சஸில் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கும். இதுதான் சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ரிப்பீட் அப்படிங்கிறதோட மீனிங். இல்லை, எனக்கு வந்து அது நோ ரிப்பீட்டில் இருக்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்தேன்னா ரிப்பீட் ஆகாமல் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து ஒன்று இருக்குது. அது என்னென்னா பேக்ரவுண்ட் அட்டாச்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது ஃபிக்ஸ்டாக இருக்கணுமா இல்லை ஸ்க்ரோலபிளாக மாறணுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் அட்டாச்ட் அப்படின்னு கொடுத்து அதில் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் லோக்கல் அப்படி ஸ்க்ரோல்னு இருக்குது. நான் ஃபிக்ஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போது இதை நான் உங்களுக்கு ரியல் டைமாக பண்ணி காட்டுறதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிடோ சிஸ்டமோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த அபோட்டஸ் கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல அபோட்டஸ் கண்டென்ட்டை நான் எடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ணி அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் அது நீட்டாக அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 or more than டைம்ஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 1 or more than டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அட்டாச்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல நான் எவ்வளோ தான் என் கண்டென்ட்டை ஸ்க்ரோல் பண்ணாலும் மேபி இதில் நான் பேக்ரவுண்ட் கலரையுமே பிளாக்னு கொடுத்துறேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டும் அலைன்மெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னோட பேக்ரவுண்ட் கண்டென்ட்டை பாருங்கள். என்னோட அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்க்ரோல் பண்ணலாம். 1 செகண்ட் நான் இதையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இதை அப்படி இன்னும் கொஞ்சம் காப்பி பண்ணி என்னோட கோடிங்கில் நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்க்ரோல் ஆகும்போது தான் அந்த சேஞ்சஸ் நடக்குதா இல்லையான்னு தெரியும். அதனால தான் நான் ஸ்க்ரோல் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், என்னோட பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் இருக்குது. ஆனால் நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜ் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கே தவிர எனக்கு அது வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் ஆகலை. அதே இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல
ஃபிக்ஸ்டுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரோல் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஓகேவா, அந்த இடத்துல போய்ட்டு ஸ்க்ரோல் அப்படின்னு மாற்றிட்டு இப்போவே பாருங்கள் என்னோட கண்டென்ட்டை. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கண்டென்ட் வந்து எனக்கு ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக தெரியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பேக்ரவுண்ட் அட்டாச்ட் அப்படிங்கிறதோட மீனிங். அதே இது இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் கவர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து இந்த இடத்துல போயிட்டு கவர்ட் பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்டை கவர் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த இடத்துல நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல என்னோட கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் சைஸ் கவர்ட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இமேஜ் வந்து ஃபில் அண்ட் ஃபில் என்னோட ஃபில் வெப் பேஜுக்குமே டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பேக்ரவுண்ட் சைஸ் கவர்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்னோட ஃபுல் வெப் பேஜுக்கும் தெரியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஐடிக்குள்ளே ஒரு கம்பெனிக்குள்ளே ஒர்க் போகணும் அப்படின்னு உங்களோட ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.